ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். இந்த பழம்பொரி பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ரெசிபி நல்ல ஒரு சுவையான பழம்பொரி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மைதா பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.25 கப் எடுத்திருக்கேன். இந்த 2 பனானா, இது நேந்திரம் பழம், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. 2 பனானா எடுத்திருக்கேன். 1.25 கப் மைதா சேர்த்திக்கலாம். அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு இல்லாட்டி தோசை மாவு எது இருந்தாலும் சரி, அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஏன்னா கிறிஸ்பியாக வரணும், அதுக்காக 1.25 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுலையுமே நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டு தான் கலக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். பத்தலை அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். நமக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா சூப்பராக நம்ம கலந்து எடுக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதோட கலருக்காக நான் ஒரு மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து எடுக்கலாம். நான் மாவு கலந்து எடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த மாதிரி இது நீட்டமாக இப்படியே போடுவாங்க. பட் இவ்வளோ பெருசாக போடுறதுக்கு நமக்கு வானொலி எல்லாம் பெருசாக வேணும், ஆயிலும் நிறையா வேணும். ஸோ நம்ம இதை நல்லா சின்னதாக ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தடியாகவும் வேண்டாம், ரொம்ப சன்னமாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைசஸ் வேணும். இந்த மாதிரி 2 பனானாவும் நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ஆயில் கூட நல்லாவே சூடாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான், சேம் மெத்தட் தான். எப்படி பொல்லி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த பதம் போதும், நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இந்த பதத்துக்கு நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம சுவையான பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.